சிஎம் ஆயிட்டாருப்பா. சிஎம் ஆனா பிரஸ் மீட் கொடுக்கணும். ஆமா, பிரஸ் மீட் எப்போ கொடுப்பாரு? சிஎம் ஆனதுக்கு அப்புறம். எப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம். சிஎம் ஆயிட்டாரியா, பிரஸ் மீட் எப்போ கொடுப்பாரு? சிஎம் ஆனோடனே கொடுப்பாரு. சிஎம் ஆனோடனே கொடுப்பாரு. சிஎம்மா பிஎம்மா ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு. பிஎம் ஆனோடனே சிஎம் ஆனதும் கொடுப்பாரு. புரியலையா? சிஎம் ஆனதும் கொடுப்பாரா, பிஎம் ஆனதும் கொடுப்பாரா? கொடுப்பாருப்பா. இதெல்லாம் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரஸ் மீட் இருந்துச்சா என்ன? எங்க அண்ணன் சிடிஆர் சொன்னாரு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த சன் டிவிலாம் 2016, இன்னைக்கு 26 ஓபன் பண்ணான். அதுக்கப்புறமா தான் கலைஞர் டிவி, பாலிமர் எல்லாமே 2016 தான் ஓபனே பண்ணாங்க. கணக்கு பார்த்தா 10 வருஷம். அதுக்கு முன்னாடிலாம் அந்த மெயின் ஸ்ட்ரீம்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி டெக்கான் என்னது அந்த வெஸ்ட் கல்கட்டால ஒரு முத ஒரு நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாங்கல்ல, அதுதான் இயங்கிட்டு இருந்துச்சாமா. அப்ப சீபா ஆதித்யநாத் தந்தின்னு ஒண்ணு. அதெல்லாம் 2018 கொரோனா பாவப்பட்டு அதுல செத்து 30 வருஷம் இருக்கும். அவரு அப்ப இறந்துட்டாரு. ஆனா 2018 திரும்ப உருவாக்கிட்டு போனாரு அவரு. கலைஞர் அந்த காலத்துல உட்காந்து இருப்பாரு, சுத்தி 4 பேர் நின்று சொல்ல பேப்பர் எழுதுவாங்க. அது பிரஸ் மீட்ல அது கவிதை. தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாங்க. அந்த கவிதையை அவர் சொல்லும் போது எல்லாருமே எழுதுனாங்க. அத அவ்வளவுதான். நீங்க ஒரு கவிதை ஒண்ணு ஃபேமஸான ஒரு கவிதை இருக்கும். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, அன்பே அமுதே அழகே. அந்த கவிதையை அந்த நேரத்துல சொல்லும் போது அவங்க எல்லாரும் எழுதுனாங்களே தவிர அது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. அது பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல வராது. அது அப்போ ஜேர்னலிசம் எப்போ உருவாக்குனாங்க? அது இப்போ 2025 போன வருஷம் விஜய் வந்ததுக்கு அப்புறம். விஜய் இந்த வருஷம் தான் வந்தாரு. ஆமா, 2025 தான் அந்த அதுவே வந்துச்சே தவிர மத்தபடி பத்திரிகையாளர் சந்திப்பு அதெல்லாம் கிடையாது. ஆனா 2016 முன்னாடி செங்கோட்டைன்னு 2-3 பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. அதிமுகவில் இருக்கும் கொடுத்துருக்காரு. இது எப்படி முட்டு கொடுக்க? இல்ல இந்த சிடிஆர் கூட கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருமே அதுல பாஜகவில் இருந்து கொடுத்துருக்காருல. மண்டையில் அடிபட்டுச்சு. முட்டை ஆம்லேட் இருக்கும் இங்கதான். அது கலங்கிருச்சுன்னா கலக்கி ஆயிரும். கட்சிக்குள்ள போன உடனே ஏதாவது கோளாறு ஆயிட்டாரோ என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் வாரத்துல ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேரா அந்த தேதிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கலைஞர் பத்திரிகையாளர் சந்திப்புலயே அட்ராசிட்டி பண்ணுவாரு. அவருடைய நகைச்சுவைக்காகவே ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. இது இவங்களுக்கு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஒரு பத்திரிகையாளர் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சார் ஏசி இல்லையா சார் அப்படின்னா, இந்த ஏசி நிக்கிறாரு பாரு அப்படின்னு நையாண்டி அடிக்கக்கூடிய ஒரு ஆளுதான் கலைஞர். போற போக்குல அடிச்சுட்டு போவாரு. 1 வேர்ட் ஆன்சர். என்ன சொல்லிட்டியா கிளம்பு அப்படின்னு போவாரு. தந்தி டிவிக்கு இல்ல இப்ப 2 வித்தியாசத்தை நான் சொல்லவா? இப்ப அவர் கலைஞர் பத்திரிகையாளர்கிட்ட கிண்டலா பேசுவாரு. இப்ப இவர் உட்கார்ந்தாருன்னா இவரை உட்கார வச்சு குதிரை மிஸ்ட் பண்றாங்க. ஆமா, அதுல இன்னொன்னு, பத்திரிகையாளர்ல பேட்டி கொடுத்துருவாரு. அத அவன் நெகட்டிவா எழுதிடுவான். மறுநாள் எழுதிடுவாங்க. அந்த ஒட்டு மொத்தமா காலையில 4-5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா பத்திரிகையும் படிச்சு முடிச்சுட்டு தன்னை பத்தி வந்திருக்க நெகட்டிவ் செய்தியும் படிக்கக்கூடியவர் தான் கலைஞர். படிச்சுட்டு ஆமா படிச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கே போன் பண்ணி எழுத்துப்பிழைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நல்லாதான் எழுதுனீங்க, அதுல லா சின்ன லா வராது, பள்ளி லா வரும், அது கொஞ்சம் மாத்திருங்க. நான் கோணா இருக்குல்ல, அந்த நா வரும் கேனா அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. இப்படியான ஆளை எல்லாம் தமிழ்நாடு பார்த்து எனக்கு எழுத்து பிள்ளைன்னு சொல்லும்போது சிரிப்பு வருது. எனக்கு அந்த பிள்ளையெல்லாம் இங்க பேசவே முடியாது இந்த கட்சி. ஆமா, அது உண்மைதான். தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. எங்க வச்சாலும் பேனர் முன்னாடி போய் நின்றுட்டு அதுல ஒரு பிஜிஎம் நாயகன் மீண்டும் வரான்னு போய் நின்றாரு. ஐயோ பேனரை கொல்றாங்களே, தமிழை கொல்றாங்களேன்னு நல்லவன் வயிற்றுலி வாய அடிச்சுக்கிறாரு அந்த மனுஷன். பாவத்தை பாவமா இருக்கு அந்த மனுஷன் பாக்க. அதுல ஒரு வார்த்தை இருக்குங்க, ஏதோ ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். எந்த பையன் ப்ரூஃப் ரீடர் கூட இல்லையாடா அவங்க கட்சியில. அகற்றி இன்னும் கொஞ்ச நாள்ல தாவேகாவோட பேனர் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்களா, கொப்பத்தா இனிமே வராதுரான்னு அகற்றியவே அவங்க எப்படி மாத்திருவானுங்கன்னா AGATRI அகற்றி அப்படி மாத்திருவாங்க. தங்கிலீஷ்ல மாத்திருவாங்க. எங்கள் அப்படின்றது ENGAL ANNN அண்ணன்
அப்படின்னு முடிச்சிருவாங்க. எழுத்து பிள்ளைய கண்டுபிடிறான்னு ஒன்னைகளான்ருவாங்க நம்மளையே. என்ன பண்றேன்னு அண்ணா பண்றேன்னு சொல்லுவானுங்க. ஆமா சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல வச்சுட்டு சில பேர் தெளிவா இருக்கவன் சாப்பிட்டியான்னு 2 ஏ போடுவான்ப்பா. ஒரு ஏ போட்டா அது வேற மாதிரி போயிடுவாரு, அந்த மாதிரி ஆயிருது. அப்புறம் வந்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது கெட்ட வார்த்தையா அதுக்குள்ள போக வேணாம். அது நீங்க என்ன பண்ற அப்படின்றதுக்கு பதிலா டைப்பிங் மிஸ்டேக்ல என்ன பாக்கு பதிலா எண்ணு வந்துருது, என்ன நோன்ற. இந்த மாதிரிலாம் டைப்பிங் அடிச்சிட்டீங்கன்னா தமிழ்லயாவது பரவாயில்ல, நீ அகற்றின்னு படிச்சிடலாம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் சாப்பிட்டியா அப்படி வந்துடும். அது இல்லாம பாக்கு ஓக்கு பக்கத்துல வேற இருக்கு, பாக்குறியான்னு எழுதுறதுக்கு நம்மளுக்கு வேற ஏதாவது எழுதிட்டு கஷ்டமா போயிடும். அதனால அந்த மாதிரி எல்லாம் தவறான முடிவுகள் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன், நிச்சயமா நம்புறேன். ஆமா சரி, அடுத்து தவறான முடிவுகளுக்கு அடுத்து போவோம். தமிழக மக்கள் திருப்பி தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. எதனால? புது கட்சி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அந்த ரஜினிகாந்த் அம்மா அவங்க அது வந்து கழகமா என்னது இயக்கமா? ஆமா அது இயக்கம், இது ஒரு கிளை மாதிரி, பாஜகவோட கிளை மாதிரி. மெயின் இதுவே வருது, பேர் என்ன? அண்ணாமலை. பேரை சொல்ல வேணாம் தான் அண்ணாமலை. இல்ல உண்மையிலேயே நானே அந்த அமைப்புல போய் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கேன். நீ குடும்பத்தோட மொத்தமா மொட்டையை போட்டு அங்க போய் விட்டையை போடலாம், இது போய் சேரலான்னு இருக்கும். நான் வர மாட்டேப்பா, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு போயிட்டு. சீரியஸாப்பா, அண்ணாமலை மாதிரி ஒரு யோகிய நல்லவர், பிரதர்ல என்ன இது எப்படியான ஆளுன்னா அவர் உண்மையிலேயே நல்லவர். அதுல அவர் உண்மையிலேயே நல்லவர். அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்தாலும் பிச்சை எடுத்து 5 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வாங்கியிருக்காரு. 80 கோடி நிலத்தை. ஆமா, பிச்சை எடுத்து நான் சொல்லலப்பா, அவரே சொன்னார், என்னால வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிச்சை எடுத்து தான் கொடுக்குறேன்னு சொன்னார். என் நண்பர்கள் எல்லாம் உதவி செய்யறாங்க. நண்பர்கள் உதவி செஞ்சு எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் காசு கொடுறா, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுறா, ஜிபேல வந்து ஸ்கேன் பண்ணணும், 10 ரூபா இடிக்கு எச்சி வைடா சூ அப்படின்றான். கண்டிப்பா என்னை 10 ரூபாய்க்கே என்னை நம்ப மாட்டானே, இந்த ஆளை நம்பி 5 கோடி ரூபா கொடுத்துருக்கானா, எனக்கு அப்படி ஒரு நட்பு வேணும் எனக்கு. கிடைக்கும். ஆமா, இவர் எந்த வேலையும் செய்யல, பேங்க்ல எப்படி லோன் கொடுத்தாங்க? அதெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ சும்மா இவரை திட்டு சும்மா திட்டேன் அவ்வளவுதான். இப்ப இது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு நான் லீக் பண்ணிடுவேன். லீக் பண்ண கூடாதுன்னா காசை கொடு, அவ்வளவுதான் வேலை. அதெல்லாம் வேலை, புனிதமான வேலையில வந்திருக்கு. நீ அதெல்லாம் நிறைய வேலை நடந்திருக்கு. வடிவேலு படத்துல வேலா, இந்த படத்துல சுத்துவாரு, எந்த பிசினஸும் இல்ல, இப்ப இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது உண்மையிலேயே இந்நேரம் மாநில தலைவரா கேடி ராகவன் ஒருத்தர் வந்திருக்கணும். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை யாரு பண்ணதுன்னு தெரியும். அப்படியான ஒரு ஆளுதான் நம்ம வந்து சில்ட்ரன் சொல்லக்கூடாது. அதாவது சேஞ்சுனா நீ ஒரு சில்லற பையன் இல்லப்பா, நாணயமான மனிதர் அப்படின்னு ஒரு நல்லவங்களை பார்த்து சொன்னான். இப்ப நீங்க அண்ணாமலையை பார்த்து சில்லற பையன் சொல்லிடுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அவர் அப்படியே இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் எப்படி போட்டாள். அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவரை வேணா நீங்க சில்லற பையன் சொல்லலாம். நான் அவரையே சொல்லல, சும்மாதான் நான் சொன்னேன். நல்லாமா அவரே என்ன பண்ணுவாருன்னா, நீ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது அண்ணாமலை பாருங்க, ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற மாதிரி நான் ரிசைன் பண்றேன், என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. எனக்கு புரியல, சங்கி வாடை அடிக்குது அப்படின்னா சங்கி சவகாசம் வேணாம்னு நினைச்சிட்டா இந்த தூக்கி போடு, கப்பல்ல வேலையா தூக்கி போட்டு வந்துட வேண்டியதானே. எதுக்கு அவங்களோட பெரிய வெள்ளை கோட்டை பிடிச்சி தொங்கி இப்படி வணக்கம் வச்சுட்டு வரீங்க? அது ஒரு ஆள்கிட்ட கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அதான் ஒவ்வொரு ஆள்ட்டி சரி, அண்ணாமலை எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருக்காருப்பா. அப்பனா அவர் நல்லவர், கரெக்டா? இல்ல அவங்க வழியே வரும், அப்பனா அவர் நல்லவர். அப்ப அப்படி செய்யாதவள திருட்டு பையன், யோகியம் இல்ல, கேவலமானவன். இல்ல அவரை தவிர மீதி எல்லாருமே அந்த அமைப்புல பாஜகவுல இருந்து தாவணவங்க எல்லாருமே. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியும்ல, இதுக்கப்புறம் டிஎம்கே வந்து பிஜேபி எப்படி பாக்குதோ, அதிமுக பிஜேபி எப்படி பாக்குதோ அது மாதிரி பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் நான் எப்படி பாக்குறேனோ அப்படிதான் அண்ணாமலையை நான் பாக்குறேன். பிஜேபி டக்குனு மாதிரி பேசக்கூடாது, வாரி அடிச்ச மாதிரி இருக்குல்ல, டக்குனு இப்படிலாம் பேசாதீங்க. ஆமா, அதனால வந்து இவர் எப்படிப்பட்ட ஆளு வருவாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பிரான்ச்சை உருவாக்குறாரு. இந்த பியோட வாடை எப்போ வெளியே வரும் அப்படின்னா, இல்ல ஆமா பிஜேபியோட இன்னொரு பி டீம், அந்த அண்ணாமலையோட வாடை எப்போ நமக்கு அடிக்கும், ஹெவியா அடிக்கும்னா
இப்ப கார்த்திகை மாசம் வரப்போகுது இல்ல, ஆமா ஆமா. அப்ப திருப்பரங்குன்றத்துல இவர் போய் விளக்க ஏத்துறாரா இல்ல குசி படம் மாதிரி இப்படி போய் அணைக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லன்னா இன்னொரு பக்கம் குசி படத்துல நடிச்சவரே வந்து அணைக்கிறாரானா அப்பயும் தெரிஞ்சிடும். அதுவும் தெரியும். லண்டன்ல இருப்பாரு. ஆமா, குஷி படத்துல அதுல எப்படின்னா 2 பேர் வந்து அணைப்பாங்க. ஒண்ணு இந்த பக்கம் வந்து குஷி படத்துல நடிச்ச 2 பேர் வந்து இப்படி வந்து அணைப்பாங்கல்ல, இந்த பக்கம் அண்ணாமலை அணைப்பாரு, அந்த பக்கம் சிஎம் அணைப்பாரு, அணைச்சிருவாங்க விளக்க. அப்ப தெரிஞ்சிடும் என்ன இதுன்னு. நீட் விவகாரத்துல நம்ம மலையோட முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். எய்ம்ஸ்ல என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும். இப்படி எல்லா விவகாரத்திலயும் ஒரு உக்கிரமா எந்திரிச்சு ஓடியாந்து நான் போராடுறேன்டா அப்படின்னு வந்து போராடுறாரா, இல்லைன்னா வலிக்காம வெள்ளை கயிறுல செஞ்ச ஒரு சாட்டை கயிறு வாங்கி இப்படி இப்படியே அக்கிள்ல பூசிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம வந்து அண்ணன் சங்கி வாடை ஹெவியா அடிக்குதுன்னு, அது சாணி வாடை மாதிரியே எங்களுக்கு இருக்கு, தயவு செய்து போயிருந்தேன் அப்படின்னு நம்ம வந்து விரட்டிடுவோம். அது பேர் வேற அறிவிக்க மாட்டாங்க, இத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாதான் பேர் அறிவிப்பாராமே. ஆமா, அது கந்தன்மலை பார்ட் 2. அவ்வளவுதான். கந்தன்மலை வந்து துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகுமோ முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமாலாம் பண்ணாங்க. பண்ணிட்டு படம் ஹிட் ஆயிரும் நல்லா ஆயிரும்னு. அது அவருக்கு அப்புறமா கபாலி காலா மாதிரிலாம் நல்ல சான்ஸ் வரும்னு நினைச்சாப்ல. ஆனா அது காட்ஃபாதர் மாதிரி போய் உட்கார்ந்துருக்காரு. காலா. ஆமா, அந்த மாதிரி கெட்டப்ல தான் வந்தாரு எச்ராஜா. அப்படிதான் வரும் அந்த படம் நினைச்சாங்க. ஒரு நாள் முழுக்க 10 லட்சம் பேர் கூட பாக்கல. அந்த வீடியோஸ பார்த்த அந்த டைரக்டர் ஏன் அடிக்கிறீங்க? இல்ல அந்த படத்துக்கு வந்து நடிச்சாருல எச்ராஜா, அவரு சொல்றேன், அந்த வியூஸ சொல்றேன் நான். ஒரு நாள் லைட்டா போட்டுறேன் உங்களுக்கு. ஏன்பா சந்தேகம்? கந்தன் மலைக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 1 மில்லியன் போயிடுச்சா? 1 மில்லியன் போயிருச்சு. 1 மில்லியன் போயிருக்கு. ஆச்சரியமாடா, எப்படி 1 மில்லியன் போச்சுது? ட்ரோல் பண்றதுக்காக பாத்துப்பாங்களோ? ஆமா, அந்த 1 மில்லியன் வியூஸ் இருக்குல்ல, அந்த 1 மில்லியன் வியூஸ் தான் இங்க வந்திருக்கு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? மத்தபடி இவங்க என்னடா அண்ணாமலை நம்பி இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஐயோ இன்னொரு டீம் செதறதோ அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏற்கனவே முட்டா சங்கி கூட்டம் தான். அது கூட்டம் இந்த பக்கம் லைட்டா அதே கூட்டம் தான் இங்க வந்து பாத்துருக்கு. மத்தபடி ஒன்னும் இல்ல. இது பரவாயில்ல, இந்த கூட்டம் வந்தது பிரச்சனை இல்ல. இந்த கூட்டம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரூம் உள்ள கதவை போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. யாரு? 4% இன்னும் 2 போயிடுச்சுன்ட்டு. யாரு? அண்ணன் சைமன் அண்ணன். அப்படியா? 4% தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அண்ணன் பிசினஸ் டெவலப் பண்ணிடுற, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வந்து அண்ணனுக்கு எப்பப்போ என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். அதாவது கடல் மாநாடு, மாடு மாநாடு, மலை மாநாடு, தண்ணி மாநாடு எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தின் மீது அவர் அதிக பாசம் வைத்திருக்கிறார். ஆனா வாழ்த்துக்கள்ண்ண, 3வது குழந்தை பிறந்திருக்கு. வாழ்த்துக்கள் வந்துரும். அது வேற வாழ்த்துக்கள்ண்ண. வாழ்த்துக்கள் முடிச்சிருவோமா? வாழ்த்துக்கள்.